பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் ரஜினி வந்து இணைஞ்சு நடிக்கிற படத்தோட ப்ரோமோ வந்து படக்குள்ள வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோமோவில் என்னென்ன ஹிடன் டீடைல்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தோட ப்ரோமோ என்ன மாதிரி இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கமல் ரஜினி வந்து 42 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு படத்தை வந்து இணைய போகிறாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம நெல்சன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோடனே ஒரு வேறு லெவல் ஹைப் வந்து கிரியேட் ஆச்சு. குறிப்பாக இவங்க வந்து காம்பினேஷனில் வந்து எல்லா படமுமே வந்து ஒரு வேறு லெவல் சக்ஸஸ் வந்து கொடுத்துருந்தது. இப்போ வந்து அவங்களோட ஸ்டார் டம்மும் அதே மாதிரி அவங்களோட ஸ்டார் பேஸும் வேறு லெவலில் எகிரிடுச்சு. குறிப்பாக அவங்க சொன்னது பிரகாரம் வந்து ஒரு பிஸ்கெட்டில் பாதி வந்து அவங்க கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு பாதி வந்து அவங்க வந்து ருசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆளுக்கு ஒரு பிஸ்கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட ஃபேன் பேஸை ஏற்றிக்கிட்டாங்க. இப்போ வந்து பாதி வந்து பிஸ்கட் போதும்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி வந்து இணைஞ்சு ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கான ப்ரோமோ லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம நெல்சன் அவர்கள் வந்து இவங்க 2 பேரையும் ஹேண்டில் பண்ணுற அந்த ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி எந்த ரூமுக்கு முதல்ல போகலாம் அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தில் இருக்காரு. அதே மாதிரி நம்ம அனிருத் கூட வந்து அவரான லீலைகளான அந்த சாங்ஸ்லாம் வந்து பற்றி பேசிட்டு போகிறாரு. அந்த சாங்ஸ்லாம் இப்போ சொல்லிவிட்டு அவரோட ஃபன் எலமெண்ட்டோட ஒரு ஃபிங்கர் டெக்னிக் வந்து சொல்லிட்டு போகிறாரு. அந்த ஃபிங்கர் டெக்னிக் படி ஃபஸ்ட்டு கமல்ஹாசன் ரூமுக்கான 7க்கு வந்து போயிருக்காரு. அந்த 7ல் வந்து ரஜினிகாந்த் சார் இந்த கோட்டை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லல, அந்த கோட்டை தவிர்த்து இவங்க வந்து இன்னொரு கோட்டை வந்து சூஸ் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி ரஜினிகாந்துக்கும் அந்த பூட்ஸையும் வந்து நம்ம கமல்ஹாசன் இதுதான் சூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே வேறு சூஸ் பண்ணுற மாதிரியும் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது அவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க 2 பேரும் வந்து வேறு பாத்தில் வந்து ஃபேமஸ் ஆனவங்க. குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஸ்டைலு, அதே மாதிரி டைரக்ட் டெலிவரி, அப்புறம் அவரோட மாஸ் எலமெண்ட்டோட ஒரு பக்காவான படத்தை வந்து கொடுத்துட்ருக்க ஒரு ஆள். கமல்ஹாசன் அப்படியே வந்து அவருக்கு முரண்பட்டவர். ஒரு ஆக்டிங் பேஸ்டான ஒரு வேறு லெவல் ஆக்டராக வந்து அவரை நிரூபித்து ஒரு ஃபேன் பேஸை வேறு லெவலில் கொண்டு வந்தவர். இந்த மாதிரி 2 பேருக்குமான அந்த முரணை அப்படியே காமிச்சிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே திறக்கிற மாதிரியான சீக்வன்ஸை காமிக்கிறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து யார் வந்து வில்லன் யார் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட்டோடு வந்து முடிச்சிருந்தாங்க. அந்த ப்ரோமோலேயே வந்து நமக்கு கிளியராக சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு ஆன்டகனிஸ்டாகவும், நம்மளோட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஹீரோவாகவும் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டைட்டில் கார்டு ரிவீல் பண்ணையில் அங்கே வந்து ஆன்டகனிஸ்ட், அதாவது ஏஎன்னில் வந்து அந்த பிளிங்க் பண்ண மாதிரியும், இங்கே ஹச்சில் வந்து அந்த பிளிங்க் இருந்த மாதிரியும் தெரிஞ்சது. அதனால் ஒருவேளை அந்த ஹீரோ அண்ட் வில்லன் சப்ஜெக்டாக இருக்கையில் இவங்க 2 பேரும் வந்து முரண் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 18 வயதிலே அந்த மாதிரி படத்துலலாம் ரஜினிகாந்த் சார் தான் வந்து வில்லன் நடிச்சிருப்பாங்க. நம்ம கமல்ஹாசனுக்கு வந்து ஹீரோ ரோல் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் முரண்பட்டு அப்படியே மாற்றி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம நெல்சன் அவர்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இவங்க வந்து இந்த ப்ரோமோவில் 2 போஸ்டரை காமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து காட்ஃபாதர் போஸ்டரும், இன்னொன்று ஒன்ஸ் அப்பான் எ டைம் போஸ்டரையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 போஸ்டருக்கும் ஒரு ஹிட்டும் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு கேங்ஸ்டர் மூவியாக இருக்க போது, அதுவும் வந்து ஒரு பீரியட்டிக்கல் கேங்ஸ்டர் மூவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கனால இந்த 2 போஸ்டரையும் வந்து அந்த ப்ரோமோலேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஹாலிவுட்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தோட கேரக்டர் 2 பேருமே பிக் ஸ்டாரில் வந்து நடிச்சிருப்பாங்க. ஹாலிவுட்டில் அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இப்படி ஒரு கதைக்களத்தை ஒரு ஹியூமர் கலந்த ஒரு பிளாக் காமெடி படமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தில் ஆக்ஷன் இருக்காது. நம்ம நெல்சனோட ஸ்டைல் படி இந்த படத்தில் டார்க் காமெடி வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்க போகுது. குறிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் 2 பேருக்குமான அந்த எலவேஷனும் அதே மாதிரி அவங்க ஸ்கோப்பும் வந்து இந்த படத்தில் கதைக்களத்தில் வேறு லெவலில் சூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்ம அனிருத்தை சொல்லியே ஆகணும். அனிருத்தோட ப்ரோமோ வேறு லெவலில் இருந்தது. அவரோட மியூசிக்கை வந்து வேறு லெவலில் கொண்டு வந்திருந்தார். அந்த ரெட்ரோ ஸ்டைலில் ஒரு வேறு லெவல் ஒரு மேஜிக்கை வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஏஐயும் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேரேஜில் வர எல்லா உமன்ஸும் வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ்னு சொல்கிறாங்க. அதனால் ஏஐயோட தாக்கமும் இந்த படத்தில் ரொம்ப தூக்கலாக இருக்க போது. குறிப்பாக யங் ஜென்ரேஷன் இந்த மாதிரி அவங்க வந்து டெக்னிக்கை வந்து ட்ரை பண்ணல, ஏஐ கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோமோவை வந்து எந்த மாதிரி எஃபெக்ட்ஸை க்ரியேட் பண்ணிச்சு, இந்த ப்ரோமோ என்ன மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது சொல்லணும்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த ஹிடன் டீடைல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.